யாருக்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமிலேருந்து ஒரு பிக்கெஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ஐடி டாப் எக்ஸ்பர்ட்ஸ் பண்டில் கோர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஐடியில் போகணும், நோ நாலேஜாக இருக்குது, நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான வெப்சைட் இருக்குது. அங்கே போய் தான் நீங்கள் வந்து கேரியர் நோட்டீஸை செக் பண்ணணும். கேரியர் நோட்டீஸில் போய் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்குண்டான லிங்க்கு, எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்னங்கிறது எல்லாமே அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னா அங்கே போயிட்டு இங்கே நீங்கள் நோட்டீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ஐகான்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் 2025 டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, போலூர், செங்கம், செய்யார், ஆர்னி, வந்தவாசி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃப்ரம் ஸ்டார்ட் டேட் பார்த்துக்குங்க. 6/10/2025, என் டேட் வந்து 20/10/2025. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்டார்ட் டேட் என் டேட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது கிளியராக படித்து பார்த்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா ஃபைல் வியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு படிவம் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லி வந்திருக்குங்களா. உங்களோட பதிவு எண், விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பெயரை மென்ஷன் பண்ணிடுங்க. தமிழா ஆங்கிலத்தில் அதை மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா திருநங்கையான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் டிக் கொடுத்துருங்க. உங்களோட தந்தை பெயர், கணவர் பெயரை மென்ஷன் பண்ணிடுங்க. நிலையான முகவரி, உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், அஞ்சலக குறியீட்டு எண்ணுடன் எல்லாமே கிளியராக ஆட் பண்ணிட்டு உங்களோட பின்கோடெல்லாம் போட்டுருங்க. ஆதார் எண் இருந்துச்சுன்னா ஆதார் எண் ஆட் பண்ணிடுங்க. விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண் மஸ்ட்டு, ஏன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதில் வந்து கூப்பிடுவாங்க. கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி அதை ஆட் பண்ணிடுங்க. வயசு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா, ஆம்னா ஆம்க்கு டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை. முன்னுரிமை பெற்றவர் எனில் எந்த வகையான முன்னுரிமை அதை பார்த்துக்குங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம் எனில் போட்டிங்கன்னா ஊனத்தின் சதவீதம் விழுக்காடு எவ்வளோ பர்சன்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த வகையான மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்வையில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை செவித்திறனா, உடல் திறனா, பலதரப்பட்ட உடல் ஊனமா, அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. விண்ணப்பதாரர் ஆதரவற்ற விதவையா, நீங்கள் ஆம்னா ஆம் மென்ஷன் பண்ணிடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் விண்ணப்பதாரர் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தானா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி அதை கிளியராக நகல், அதாவது ஆதாரமாக சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும், அதாவது ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமை பெற்றுள்ளாரா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓட்டுநர் உரிமை எண், அந்த உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னா அந்த ஒரு எண் கொடுப்பாங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் எத்தனை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. விண்ணப்பதாரர் எந்த மதத்தை சார்ந்தவர், அது வந்து நீங்கள் இந்துவா, இஸ்லாமா, கிறிஸ்துவமா, இல்லை பௌத்தமம், பிற மதம், அதை வந்து டிக் பண்ணியிருக்கீங்க. அது வந்து அதில் போக பார்த்தீங்கன்னா ஒரு சப் பிரான்ச் மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, பிசியா, பிசியில் எம்மா, ஜிடியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிக் கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் மேலே வேறு ஏதாவது குற்ற வழக்கு, ஏதோ ஒன்று கேஸ் இது இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. உங்களுக்கு குற்ற வழக்கு, கிரிமினல் கேஸ் ஏதாவது தண்டனை பெற்றவராக இருந்தீங்கன்னா நோனா நோ கொடுங்க, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சான்றிதழ் வந்து கல்வி சான்றிதழ் நகல், உங்களுக்கு 10th இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டு, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாகன ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா அதை ஒரு ஜெராக்ஸ் போட்டுருங்க. முன்னுரிமை சான்று நகல், மாற்றுத்திறனாளி சான்று இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க. ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்தால் அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உறுதிமொழி அதை கொடுத்துட்டு கையொப்பம் போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சது, எந்த நாள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கங்க. என்ன விவசாயம் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கூட மறக்காமல் எங்களோட எக்ஸ்பெர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.